ஓகே. ஸோ இப்போ வந்து கிளாஸ் சி எடுக்கிறோம். கிளாஸ் சியை வந்து சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0. இதுக்கு வந்து /24ன்னுவாங்க. இது வந்து சிடிஆர் வேல்யூன்னுவாங்க. இது ஏன் 24 வந்துச்சுன்னா, இந்த 255 வந்து பைனரியை கன்வெர்ட் பண்ண 8 ஒன்ஸ் வருமா, அதுக்கப்புறம் இது 8 16 24, அதான் 24. ஸோ இப்படியும் கொடுக்கலாம், 24 கொடுக்கலாம். இது 24ன்றது நிறைய இடத்துல கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 2 சப்நெட்டாக உடைக்க போறோம். எய்தர் ஒரு சப்நெட்ல எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்றது இப்படி சொல்லலாம். அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இப்படி நீங்கள் பிரிச்சுக்க வேண்டியதான். எனக்கு வந்து 2 சப்நெட் வேணும்னு கொடுத்தீங்கன்னா கீழே பிரேக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இங்கே பாருங்க, பிரேக் ஆகி கொடுக்கு, தப்பா கொடுக்குது. ஓகே, கிளாசி கரெக்டாக இருக்கா? இதுக்கப்புறம் வந்து 2 சப்நெட். நான் இப்படி கொடுத்துறேன். ஒரு ஹோஸ்ட்ல வந்து 128 வேணும்னு கொடுத்துக்கிறேன். அதில் கரெக்டாக பிங் ஆக மாட்டேது. இல்லை, நம்பர் ஆஃப் ஹோஸ்ட், நம்பர் ஆஃப் சப்நெட் 2. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்பர் ஆஃப் சப்மிட் வந்து 2. ஓகே, கரெக்ட். நான் இங்கே கொடுக்க மறந்துட்டேன். ஓகேங்க. இப்போ வந்து நான் வந்து இதுதான் ஆக்சுவல் ரேஞ்சஸ். 2 சப்நெட்டாக உடைக்குன்னு நினைக்கிறேன். அப்போ 2 ஐபி அட்ரஸ் கொடுத்துருச்சு. இந்த ஐபி அட்ரஸில் வந்து 3 ஐபி மோஸ்ட்டாக வந்து அன்யூசபிளாக இருக்கும். ஆக்சுவலாக 2 ஐபி அன்யூசபிளாக இருக்கும். எப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் ஐபி வந்து நெட்வொர்க் ஐடின்னுவாங்க, இந்த 1.0. அது யூஸாக இருக்காது. அதேமாரி இந்த இந்த சப்நெட்டோட லாஸ்ட் ஐபி 126 இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் ஒர்க் ஆகாது. இதை வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னுவாங்க, அதுவும் ஒர்க் ஆகாது. சாரி, 127 அதான் கடைசி ஐபி. அது வந்து ப்ராட்காஸ்ட் ஐபின்னுவாங்க, அதுவும் ஒர்க் ஆகாது. அது வந்து ப்ராட்காஸ்ட்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே எடுக்காது. இது 2 ஐபி யூஸ் ஆகுது. அப்போ வந்து ஒரு சப்நெட்டை வந்து ரெண்டாக உடைக்கும் போது டோட்டலாக 4 ஐபிஸ் வந்து அன்யூசபிள் ஐபியாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சப்நெட்டை பிரேக் ஆக அந்த அன்யூசபிள் ஐபியோட ரேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டாக உடைச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் வந்து கிளாஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு விபிசி கிரியேட் பண்ணிக்கிறேன். விபிசியில் வந்து ஆக்சுவலாக நெட்ஒர்க்ஸை பற்றி சொல்லணும், நம்மளோட நெட்ஒர்க்கை சொல்லணும். இதான் கிளாஸு. விபிசி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சப்நெட்டில் போயிட்டு எத்தனை சப்நெட் வேணும்னு நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. எனக்கு 2 சப்நெட் கிரியேட் பண்ணுறேன், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். பப்ளிக்னு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பப்ளிக் சப்நெட் வந்து எந்த ஜோனில் இருக்குன்னு சொல்லணும். இப்போ இது வந்து பொதுவாக வந்து இன்னொரு விஷயத்துக்காகவும் சப்நெட்டை வந்து பிரிப்பாங்க. அதாவது வந்து மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் போட்டுருவாங்க. அப்படி போடும்போது என்னன்னா, ஒரு சப்நெட் ஒரு அவைலபிலிட்டி, இன்னொரு சப்நெட் இன்னொரு அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ ஏன் அதுமாரி போடுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு சர்வர்ஸ் வந்து ஒரு சப்நெட்டில் டவுன் ஆனால் கூட இன்னொரு சப்நெட்லேருந்து எடுத்துக்கும் அப்படின்றதுக்காக. நான் அவைலபிலிட்டி செட்டஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இது ஐபி சப்நெட்டுக்கோட ஐபி ரேஞ்சஸ் கேட்குது.
சிஎல்ஆர் வந்து 25 வரும்ல, அதை கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு சப்நெட் போடுறேன். அது வந்து ப்ரைவேட்னு வைக்கிறேன். இது வேற ஒரு சப்நெட்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட ஐபி ரேஞ்சஸ் வந்து செகண்ட் ஐபி ரேஞ்சஸ் எடுத்துக்கிறேன். 128 /25. இந்த 25 எங்கே எடுத்தேன்னா இங்கே முன்னாடியே காமிக்கும் பாருங்க, /25ன்னு இங்கே இந்த இடத்துல காட்டுதுல, அது சிஎல்ஆர் நோட்டேஷன் /25. ரெண்டாவது உடச்சா 25ன்னு வரும், மூணாவது உடச்சா 26ன்னு வரும். அதுமாரி இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். இப்போ 2 சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணுறேன் ரெண்டுத்தையும். இப்போ இந்த 2 சப்நெட்டை கிரியேட் பண்ணுறது வந்து என்னன்னா, 2 சுவிட்சஸ் வந்து 2 சுவிட்ச் மட்டும் கிரியேட் பண்ண 2 சுவிட்ச் பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதில் கம்ப்யூட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் ஒரு சுவிட்சை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வச்சா அதில் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்குது, உங்கள்கிட்ட 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க? அந்த இன்டர்நெட் மோடம்லே ஒரு சுவிட்ச் பின்னாடி இருக்கும், அதில் எல்லாத்துக்கும் கேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணுவீங்க. இப்போ வைஃபை முன்னாடி வந்து RJ45 கேபிள் வந்து எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக இன்சர்ட் பண்ணி அதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த சுவிட்சஸ் மட்டும் போட்டிருக்கேன், இந்த ரவுட்டர்ன்றது மறந்துடுங்க, சுவிட்ச் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி ஃபெசிலேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த சுவிட்ச்லேருந்து இன்டர்நெட் வந்து வெளியில் போகாது. அப்படி வெளியில் போகணுன்னா என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மோடத்துலேருந்து ஒரு வயர் எடுத்து சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் அவுட் கோயிங் போகணும். அதே சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. இப்போ 2 சுவிட்சஸ் மட்டும் போட்டுரும், இதில் எதுவும் கனெக்ட் ஆகலை. இதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்வென்ட்ரி அதில் 2 சப்நெட் போட்டிருக்காங்க. இந்த சப்நெட்டுக்கு வந்து ரவுட்டிங் டேபிள். ரவுட்டிங் டேபிள்ன்றது என்னென்னா, அந்த ரவுட் வந்து எங்கே போகணும், எப்படி வெளியில் போகணும், அதில் இருக்கிற பேக்கெட்ஸ் எப்படி வெளியில் போகணுன்றத சொல்லித்தர தான் வந்து இந்த ரவுட்டிங். இந்த ரவுட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே அவுட் கோயிங் எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் இது. ஸோ இப்போ வந்து இது பப்ளிக் ஒரு ஒரு சப்நெட்டை வந்து பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் மாற்றுறதுக்கு வந்து சில டிவைஸை போடுவோம். இப்போ வந்து ஒரு ஒரு சப்நெட்டை வந்து பப்ளிக் சப்நெட்டாக மாற்றணும். பப்ளிக் சப்நெட்னா என்னென்னா, வெளியிலேருந்து கனெக்ஷன்ஸ் வந்து உள்ளேயும் போகணும், உள்ளேருந்து வெளியிலையும் போகணும். இது வந்து பப்ளிக். இது மாதிரி மாற்றணும்னா அதுக்கு இன்டர்நெட் கேட்வே தேவை. ஸோ இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் நேம் கொடுத்துக்கிறேன், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆக்ஷனில் போயிட்டு அட்டாச் டு விபிசி, எந்த விபிசியோட அட்டாச் பண்ணோம் அந்த விபிசி கொடுக்கணும். இப்போ விபிசியோட அட்டாச் ஆகிடுச்சு. ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டேன், அதை விபிசியோட அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இது விபிசியோட அட்டாச் பண்ணால் மட்டும் போதாது, இதுக்கு ரவுட்டிங் டேபிள் போடணும். ஸோ ஒரு ரவுட்டிங் டேபிள் போடுறேன். பப்ளிக் இப்போ ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு இப்போ இதுக்கிட்ட சொல்லணும், என்ன சொல்லணும்னா, எனக்கு வெளியில் போய் வெளியில் போகணும்னு பட்டால் நான் என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்நெட் கேட்வேவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. பட் இது மட்டும் போதாது, இந்த ரவுட்டிங் டேபிளை அட்டாச் பண்ணணும். இதை வந்து எடிட் சப்நெட் அசோசியேஷனில் போயிட்டு எந்த சப்நெட்டோட மாற்றணும், என்னோட பப்ளிக் சப்நெட்டோட இந்த ரவுட்டிங் டேபிளை அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸும் வரும், இங்கேருந்து வெளியும் போகும். இது வந்து சப்நெட் அசோசியேஷன். இது வந்து ஒரு பப்ளிக் சப்நெட் போடுறது. இதுவே ப்ரைவேட் சப்நெட்னா என்னென்னா, அதுக்கு வந்து நேட் கேட்வே வரும். நேட் கேட்வேனா என்னென்னா, அந்த சப்நெட்டில் இருக்கிற சர்வர்ஸ்க்கு வந்து வெளியிலேருந்து உள்ளே வராது. வெளியிலேருந்துனா இன்டர்நெட்லேருந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து உள்ளே போகாது. பட் ஆனால் என்ன ஆகும்னா, அங்கேருந்து வெளியில் போகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வருக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஏதோ இன்ஸ்டாலேட் பண்ண போறீங்கன்னா, அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து நீங்க எம் கமாண்ட் யூஸ் பண்ணா இன்டர்நெட்லேருந்து பேக்கேஜ் எடுத்தாரும்ல. அதுமாரி எடுத்தாரணும்னா, நீங்க வந்து பப்ளிக் சப்நெட் சாரி NAT கேட்வே போட்டா தான் எடுத்தாரும். இல்லைன்னா எடுத்தாராது. இத வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அது எப்படி எடுத்தாருன்றத பார்ப்போம். ஏன்னா, இதுக்கு நான் செஞ்சு காமிக்கணும். அது சர்வர் போட்டா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இப்போதைக்கு நான் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லிர்றேன். NAT கேட்வே போடுவோம். NAT கேட்வே போயிட்டு, ஆ பிரைவேட் சப்நெட்னால பிரைவேட்ன்னு சும்மா ரெஃபர் பண்ணிக்கிறேன். இதுல ஒரே ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஆ இந்த சப்நெட்ட வந்து நீங்க அசோசியேட் பண்ணணும்னு பிரைவேட் சப்நெட்டுக்கு தான் போடணும். பட் ஆனா, இனிஷியலா அது வந்து பப்ளிக்ல நீங்க பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா, அதுக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரதுனால, அத பாயிண்ட் பண்ணணும். அதேமாரி இதுக்கு ஒரு பப்ளிக் எலாஸ்டிக் ஐபி போடணும். ஏன்னா, இந்த ஐபிய தான் நம்ம வந்து வேற யாருக்காவது ஆ ஆ ஆ ஒயிட் லிஸ்ட் பண்ணணும்னா, இந்த ஐபி தான் குடுத்தாகணும். அதனால ஒரு பப்ளிக் ஐபியும் அலோகேட் பண்ணணும். இது பிரைவேட்ன்னு குடுத்தீங்கன்னா, இந்த சப்நெட் வந்து பிரைவேட்டா தான் இருக்கும். வெளிலயும் போவாது. லோக்கல் சர்வர்ஸ்குள்ள போகும் தவிர வெளில போவாது. ஸோ நம்மளுக்கு தேவை பப்ளிக். அதனால பப்ளிக் குடுத்துட்டேன். இப்ப NAT கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த NAT கேட்வே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான் அசோசியேட் பண்ணணும். அது எப்படி போணும்னா, ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு, பப்ளிக் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ, அதுக்கு மாரி பிரைவேட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணீங்க. பிரைவேட் VPC எடிட் ரூட்ல போயிட்டு, அங்க போட்ட மாரி தான். 00ன்னு வெளியில போக விருப்பப்பட்டால், அது NAT கேட்வே இந்த NAT கேட்வேயோட போணும். இப்ப ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இத அசோசியேட் பண்ண போறேன். எடிட் சப்நெட் அசோசியேஷன்ல போயிட்டு, பிரைவேட் சப்நெட் அசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான். இப்ப போயிட்டு நீங்க VPCல போயிட்டு, அந்த இதோட ஸ்ட்ரக்சர்ஸ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் மேப்ல காமிக்கும். நான் 2 சப்நெட் போட்டிருக்கேன். அந்த சப்நெட்டுக்கு வந்து பப்ளிக்ன்னு ஒரு ரவுட்டிங் டேபிளும், பிரைவேட்டுக்கு பிரைவேட் ரவுட்டிங் டேபிளும் போட்டிருக்கேன். இது ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக். இதோட நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து பிரைவேட். இது வந்து இதுதான் அந்த ரவுட்டிங் ரூலு. அதனால. ஸோ இதுதான் VPCயோட பேசிக். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து VPCயோட சர்வர்ஸை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் அவுட் போகுதா இல்லை வருதான்றதை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது வரைக்கும் ஓகேவா? இந்த டவுட் இருக்குங்களா? ஓகே பிரவீன். சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நான் முடிஞ்ச அன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் இது. ஓகே. ஓகே. தேங்க்ஸ் பிரவீன். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். பாய்.